ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைதளங்கள்ல சயின்ஸை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படுது, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்றதா நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். இன்னைக்கு அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள்லயும் நிறைய கதைகள்லயும் சாவே இல்லாத மனிதர்களை பத்தி கேட்டிருப்போம். அது பொய் அப்படின்னு நம்மளும் நினைச்சிருப்போம். ஆனா இப்போ ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்காரு. இந்த இன்ஜெக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 மில்லியன் இயர் ஓல்டு பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்டீரியா எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட ஃப்ராஸ்ட்ல இருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவரையே இது உயிரோட இருந்திருக்கு அப்படின்னா இதுதான் வந்து எட்டர்னல் லைஃப்க்கு யூஸ் ஆகிற பாக்டீரியா அப்படின்னு சொல்லி அவரே அவருக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டாரு. இது நிறைய கான்ட்ரவர்சியும் சமூக வலைதளங்கள்ல கிரியேட் பண்ணியிருக்கு. இது கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஜாம்பி ஆகாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா நம்ம நேச்சரை பேலன்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சயின்டிஸ்டோட போட்டோவையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷங்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்க ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூத் டிகே அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல் சொத்தையாகிறது. பல் சொத்தையானதுக்கு அப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் கேனல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபில்லிங் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே ரொம்ப வலிக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாயில இருக்க நேட்டிவ் ஸ்டெம் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட செல்ஸை ரீக்ரோத் பண்ண வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பல்லுல டென்டின் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அந்த சப்ஸ்டன்ஸை ரீக்ரோத் பண்ண வைக்கிறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு எந்த வலியுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் சுகர் சாப்பிடாம இருந்தாலே இந்த டிசீஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் கண்டுபிடிச்சாலும் இது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், யாராலையும் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லியோட காலில் இருக்க சப்ஸ்டன்ஸை வச்சு ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை ஸ்பேஸில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க. அடுத்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் விஞ்ஞானமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ட்ரை பண்ணி எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜை லைக் பண்ணுங்கள்.